நல்லதான் சார் பார்த்தாரு, நல்லா சொன்னாரு, கரெக்டா தான் சொன்னாரு. நான் கேட்க வேண்டியது கேட்டோம், கரெக்டா தான் சொன்னாரு. ஒன்றும் நல்லா பார்த்தாங்க சார். சார் நல்லா பார்த்தாங்க. ஆனா நான் வந்து இது சொன்னதுக்கே நல்லா கரெக்டா சொன்னாங்க. நான் இன்னும் ஜாதகம் கொண்டு வந்தேன்னா நல்லா பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நல்லா தான் பார்த்தாங்க. ஒன்றும். விருச்சிகம் ராசி, பிப்ரவரி 22, 2025. இன்றைய நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைதியான அணுகுமுறையும் பொறுமையும் மிகவும் முக்கியம். சில சூழ்நிலைகளில் நெருக்கடி இருக்கலாம், ஆனால் திட்டமிட்ட மற்றும் நிதானமான செயல்பாடுகளால் அதை சரி செய்யலாம். அனுகூலமாக செயல்பட்டால் புதிய அனுபவங்களையும் எதிர்பார்க்கலாம். 1. செயல்பாடுகளில் கவனம். இன்று மேற்கொள்ளும் செயல்களிலும் முடிவுகளிலும் கூடுதல் கவனம் தேவை. முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் எதிர்பாராத பிரச்சனைகளை தவிர்க்கலாம். தாமதமான முடிவுகளை உடனடியாக சரி செய்வது நல்லது. 2. பேச்சு மற்றும் பொறுமை. உங்களின் பேச்சு மற்றும் சொற்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்த வேண்டிய நாள். கூடுதலான பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையுடன் செயல்பட வேண்டியது அவசியம். மற்றவர்களின் கருத்துக்களை மதிப்புடன் அணுகினால் உறவுகளில் மேலும் தெளிவு வரும். 3. மறைமுக நெருக்கடிகள். சில மறைமுகமான சிக்கல்கள் உங்கள் மனநிலையை பாதிக்கக்கூடும். அதனை தவிர்க்க மன அமைதியை நிலைநிறுத்தும் முயற்சி செய்யுங்கள். தியானம் அல்லது மற்ற மனநிலை கட்டுப்பாட்டு பயிற்சிகள் பயனளிக்கலாம். 4. சக ஊழியர்களுடன் நல்லுறவு. இன்று உத்தியோகத் துறையில் சக ஊழியர்களுடன் ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் இருப்பது முக்கியம். அச்சுறுத்தலான சூழ்நிலைகளை தவிர்த்து கொஞ்சம் அனுசரித்து செயல்பட்டால் வேலை சிறப்பாக நடைபெறும். குழு பணிகளுக்கு இணைந்து செயல்படுவது நல்லது. 5. வியாபார உதவிகளில் தாமதம். வியாபாரத்தில் சில எதிர்பார்ப்புகள் விரைந்து நிறைவேறாது. சில உதவிகளில் தாமதம் ஏற்பட்டாலும் பொறுமையுடன் அதை எதிர்கொள்ளுங்கள். புதிய திட்டங்களை தள்ளி போடாமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றியை பெறலாம். 6. உடல் ஆரோக்கியம். இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்களை எதிர்பார்க்கலாம். சிறிய உடல் குறைபாடுகள் வந்தாலும் அவற்றை உதாசீனப்படுத்தாதீர்கள். ஆரோக்கியமான உணவு, தூக்கம் மற்றும் உடற்பயிற்சி ஆகியவற்றில் கவனம் செலுத்துவது அவசியம். 7. ஆதரவான சூழல். நீண்ட நாள் பிரச்சனைகளில் நண்பர்களின் மற்றும் குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும். அவர்களால் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் மன நிம்மதியும் ஏற்படும். ஆதரவுகள் பலனளிக்கும் போது அதை புரிந்து கொண்டு சரியான முடிவுகளை எடுங்கள். அதிர்ஷ்ட தகவல்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. மேற்கு திசையில் மேற்கொள்ளும் செயல்பாடுகள் அனுகூலமாக அமையும். அதிர்ஷ்ட எண் 5. உங்கள் நம்பிக்கை மற்றும் சக்தியை இந்த எண் மேலும் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். சாம்பல் நிறம் உங்கள் அமைதியையும் தெளிவையும் மேம்படுத்தும். நட்சத்திர பலன்கள். விசாகம், பொறுமை தேவைப்படும் நாள். எந்த செயலிலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. அனுஷம், சக ஊழியர்கள் அல்லது கூட்டாளர்களுடன் ஒற்றுமையாக செயல்படவும். கேட்டை, உடல் நலத்தில் ஏற்ற இரக்கம் காணப்படலாம். ஆனால் அனுகூலமான முடிவுகளும் கிடைக்கும்.